அம்மா வீட்டு பக்கம் வந்து மீன் கொண்டு வருவாங்கள்ல, அவங்க வந்து மீனை கருவாடம் வச்சுருந்தாங்க. என்னதெல்லாம் கருவாடு என்ன மீன்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாமா. சாலை கருவாடு நிறைய வச்சுருந்தாங்க சைடில். அப்புறம் வந்து வாழை கருவாடு, அப்புறம் வந்து கட்டான்னு சொல்லுவாங்களா, கட்டை சின்ன சின்ன பீஸ் வந்து அந்த சைடில் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ரெண்டாக கீரி ஒரு மீன் வச்சுருந்தாங்க. என்ன மீன்லாம் தெரியல, கொலுசாலைன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுவுமே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு குட்டை நிறைய கருவாடு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கூனி கருவாடு ஒரு கவரில் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து யாருமே கருவாடெலாம் வாங்கலை. எல்லாரும் வந்து சிக்கன் வாங்கியிருப்பாங்களா, அதனால் வந்து கருவாடு யாருமே வாங்கலை. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு கருவாடெலாம். அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டில் வந்து 2 பக்கெட் நிறையா மீன் வச்சுருந்தாங்க. பெரிய நவரை, சின்ன நவரை, என்ன பார்த்தீங்களா, இந்த 3 நவரை வந்து 120 150 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சின்ன நவரை வந்து 50 ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி நிறைய மீன் வச்சுருந்தாங்க. அப்புறம் கட்டை மாதிரியே நான் ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குளத்து மீன் சைஸ்லேயே தான் இருந்துச்சு. நிறைய செல்லுலாம் வச்சு கருன்னு இதுவுமே 100 120 சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய முள் இருக்கும். அந்த இது துப்புவாழை இருக்குது பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், அதே போல் தான் இருக்கும், சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து கோவாஞ்சி, அப்புறம் வந்து புள்ளிகளவாக இருக்குது பார்த்தீங்களா, அதிலே 2 சைஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து வெலை மீன்லேயே முண்டைக்கண்ணி மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மீன். அப்புறம் வந்து இது கிளாத்தி இருக்குது பார்த்தீங்களா, கிளாத்தியுமே நிறைய வச்சுருந்தாங்க. ₹5 இது ₹50 5 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. தோலெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு யாருமே வாங்கலை. சண்டே ஸ்பெஷலு சிக்கன் தான், எல்லா வீட்லேயுமே சிக்கன் காலையிலே எடுத்துருவாங்க. அதனால் யாருமே மீனுமே வாங்கலை. 2 பேர் மட்டும் மீன் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் பார்க்க தான் செஞ்சுருந்தோம் என்ன மீன்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஃபைனலி வந்து மீன்காரங்களே கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து விடிய கிளம்பி போய் அப்பா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களா, நாங்கள் வந்து ஆப்பம் வச்சு சிக்கன் குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஃபைனலி வந்து சிக்கன் குழம்புமே அழகாக கிரேவி பக்குவத்தில் அதுவுமே அழகாக இறக்கியாச்சு. ஆப்பமும் சுட்டு சிக்கன் கிரேவியும் வச்சு ஃபைனலியுமே அழகாக லஞ்சுமே சாப்பிட்டு இது காலையில் டிஃபனுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு 9:30 10 மணிக்கு வீட்டுக்குமே கிளம்பி வந்தாச்சு. பாதி சிக்கன் வந்து இது மத்தியானத்து வைக்கலான்னு சொல்லி வச்சுருந்தோமா. அப்புறம் வந்து பாதி வந்து அம்மா தந்து விட்றாங்க. வீட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் பாதி நீ வீட்டுக்கு கொண்டு போய் வைன்னு சொல்லிட்டு அதில் வந்து பாதி சிக்கனுமே தந்து விட்றாங்க. அதில் தான் கொஞ்சோட கொண்டு வந்திருந்தேன் பைலட் டெஸ்ட்டு. அதனால் வந்து காலையிலே வந்து டியூஷன் கூடன்னு சொல்லிட்டு 9:30 10 மணிக்கே வீட்டுக்கே வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஃபைனலி வந்து நானுமே சிக்கன் கிரேவி வைக்க ஆரம்பித்தாச்சு. அழகாக சிக்கன் கிரேவி அழகாக திக்னஸாக பற்றியில் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சோளை எடுத்து அதுவுமே பொரிக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பொரிக்கவுமே ஆரம்பித்தாச்சு. அம்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அழகாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியே தந்துட்டாங்க. அதனால் வேலையெல்லாம் இல்லை, நம்ம மசாலா போட்டு பொரித்து குழம்பு வைக்கிறது மட்டும்தான் வேலை. அப்புறம் ஃபைனலி வந்து லஞ்சுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு. என்னெல்லாம் பார்க்கலாம், ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து பொரிச்ச சிக்கன், அப்புறம் வந்து அப்பளம் வச்சு மத்தியானம் லஞ்சு அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிங்களான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள்.